பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய ஒரு கண்டென்ட்டோடு கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த விஷயத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நான் எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க பெற்றோர் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்முடைய சேனலில் இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். பொதுவாகவே பிள்ளைகள் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு, மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். வேதவசனம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஸோ ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளை வளர்க்கறதுக்கான பொறுப்புகள், அதோடு கூட உரிமைகளையும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பெற்றிருக்கிறாங்க. பெற்றோர்களால் நேசிக்கப்படும் குழந்தைகள் எதிர்காலத்தில் இன்னும் சிறந்து விளங்குகிறார்கள் அப்படின்ட்டு நான் ஒரு புத்தகத்தில் நான் என்ன செஞ்சேன்னா படித்தேன். அந்த விஷயத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களுடைய கடமையாக சொல்லப்படுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்களாக காணப்படுது. ஒரு பிள்ளையை வளர்க்குறதுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பெற்றோர்களாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு விஷயம். குழந்தைகளுடைய அந்த குழந்தை பருவத்திலிருந்து அவங்க வளர்ந்து வாலிபர்களாகிற அந்த சூழ்நிலை வரைக்கும், ஏன் திருமணமாகி கொடுக்குற வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய பருவங்கள், அந்த பிள்ளைகளுடைய கால நிலைமைகளை சரியானதா இருக்கிறதா அப்படிங்கிறத அமைத்து கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னா, பெற்றோர்களாக இருக்கிற நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமையாக காணப்படுகிறது. அந்த விஷயத்துல நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியத்தை பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, வீடு. இந்த வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளதான் நம்மளுடைய குழந்தைகள் என்ன செய்யறாங்கன்னா வளர்க்கப்படுறாங்க. குழந்தைகள் நினைவு தெரிந்ததுல இருந்து அவங்க பாதுகாப்பா உணர்கிற ஒரு இடம் என்னன்னா வீடு தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடம் எப்பவுமே குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிடித்தமான இடமாக காணப்பட வேண்டும். நம்மளுடைய வீடு அமைப்பு, அது ஓட்டு வீடா இருக்கலாம், இல்லை கூரை வீடா இருக்கலாம், இல்லை அப்பார்ட்மெண்டா இருக்கலாம், பில்டிங்கா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த அமைப்பு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமாக நம்ம என்ன செய்யணுமா செஞ்சு கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு சில வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே செட்டப்ல வச்சிருப்பாங்க. அது சில நேரத்தில் அவங்களுக்கே போர் அடிச்சு போயிடும். என்னடா வீடு ஒரே செட்டப்பா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்காக போர் அடிச்சு போயிடும். பெற்றோர்ல இருக்கிற நமக்கே அவ்வளவு தூரம் போர் அடிச்சு போகுது அப்படின்னா, அப்போ பிள்ளைங்க அங்கே இங்கேயுமா ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க, துருன்னு அங்கே இங்கேயுமா இருக்கிற பிள்ளைங்க, ஒவ்வொருத்தருடைய வீடுகளை, ஃப்ரெண்ட்ஸோடைய வீடுகளை பார்க்கிற இந்த பிள்ளைங்க ஸோ இப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால இந்த வீடு எப்பவுமே பிள்ளைங்களுக்கு பிடித்தமான முறையில் நம்ம என்ன செய்யணுமா அமைக்கப்பட வேண்டும். அதுக்காக ஏமா நீங்க ஒருவேளை ஓட்டு வீட்டில் இருக்கலாம், கூரை வீடுல இருக்கலாம், பிள்ளைங்க ஏமா நீங்க ஏமா மாடி வீடு கட்டலை, காங்கிரீட் வீடு கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே காங்கிரீட் வீடு நம்மளால என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த அமைப்புகளை என்ன செய்யணுமா பிள்ளைங்களுக்கு ஏற்ற விதமாக நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். ஏன்னா அப்படின்னா தான் அந்த வீடு பிள்ளைங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய இடமாக காணப்படும். இந்த வீடு இந்த வீட்டுடைய அமைப்பு எப்போ என்ன செய்யக்கூடாதுன்னா, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு துஷ்பிரயோகம் செய்யும் இடமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு புத்தகத்தில் நினைச்சேன்னா வாசிச்சேன். இந்த நம்முடைய பெற்றோர்களா இருக்கிற நம்மளும் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு மிகப்பெரிய ஒரு பேஸ் மற்றும் அடித்தளம் என்ன அப்படின்னா, இந்த வீடு அமைப்பு ரொம்ப ரொம்ப சுத்தமானதாக காணப்பட வேண்டும், பிள்ளைகளுக்கு பிடித்ததாக காணப்பட வேண்டும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சுகாதாரம். இந்த சுகாதாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சுகாதாரம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரியம். பெற்றோர்கள் குழந்தை வளர்ப்பில் இந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த சுகாதாரமும் ஒண்ணு. ஏன்னா குழந்தைங்க வளர வளர அவங்க இந்த பல் தேய்க்கிறது, அவங்க தனியா குளிக்கிறது, தாங்களை சுத்தம் செய்து கொள்றது, அவங்களுடைய பொருட்களை சுத்தமா வச்சிருக்கிறது, இது எல்லாவற்றையும் பெற்றோர்களா இருக்கிற நாம என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எதற்காக கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைங்க ஆரோக்கியமாக வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு சுகாதாரத்தை பற்றி நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தேவையான நேரத்துல
தேவையான வயசுல அவங்களுக்கு ஒரு தகுந்த மருத்துவ பரிசோதனை, அதாவது உடம்பு சரியில்லாத நேரத்துல ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கிற சமயத்துல அவங்களுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை செய்வது அவசியம். அது மட்டும் இல்ல, இந்த குழந்தைங்க வந்து வளர்ந்த பிறகும் அவங்களுக்கு வந்து அதை குறித்து, அதாவது இந்த சுகாதாரத்தை குறித்து விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னா பெற்றோர்களா இருக்கிற நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தன்னுடைய வீட்டை வந்து பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமா வைத்திருக்கணும். ரெண்டாவது விஷயம், சுகாதாரமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஆதரவுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உணர்வு பூர்வமாக துணையா வந்து என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அவங்க சிறப்பா செயல்படும் போது அவங்களுக்கு வந்து தோல்ல தட்டி கொடுக்கிறது மிக மிக இயல்பான காரியம். டேய், நீ ஒரு காரியத்தை சூப்பரா செஞ்சமா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை வந்து தட்டி கொடுத்து என்ன செய்யணுமா, வளர்க்க வேண்டும். ஆனா இந்த குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க, அவங்க அந்த பருவ வயது வந்ததுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா சில விஷயம் வந்து அவங்க ஏதாவது தவறு செய்யறாங்க அப்படின்னா அந்த தவறை வந்து சுட்டி காட்டாம அவங்கள வந்து என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா மன்னிச்சு அவங்கள சரியான பாதையை காட்டினா இன்னும் அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா பெஸ்டா இருப்பாங்க. ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்னா அந்த தப்பை வந்து நீ இந்த தப்பு பண்ணிட்ட, நீ எதுக்குமே ஆக மாட்ட, யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணாம அவங்கள டே நீ இப்படி செஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிகிற விதமாக அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, எல்லா நேரங்களிலும் சரியான பாதையை கவனித்து தேர்வு செய்வாங்க. இப்படி நம்ம செஞ்சால் மட்டும்தான் அப்ப நம்ம இது போகக்கூடாது, நம்மளுடைய குடும்பத்திற்கு இழுக்கு, நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு ஒரு அவப்பேர் வரும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க தாங்களே திருத்திக் கொள்வதற்கு அது வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த பிள்ளைங்க எப்பவுமே பேரண்ட்ஸை சார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு பக்க பலமா என்ன செய்யணும், இந்த மாதிரி நம்ம பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்போ மேக்சிமம் என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லாம் அந்த பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது, திட்டுறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, வளர்க்குறாங்க. ஆனா அது ஒரு விதத்துல நல்லதுதான். இருந்தாலும் இப்ப இருக்கிற இந்த மாடர்ன் ஜெனரேஷன்ல இந்த ஸ்பீடான உலகத்துல பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து பெற்றோர் எப்படி இருக்கணுமா, ஆதரவாக காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, அடுத்ததாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிறந்த மனிதனாக வளர்க்க முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு குழந்தையும் சிறந்த குழந்தையாகத்தான் என்ன செய்றாங்கன்னா அந்த உலகத்துல பிறக்கிறாங்க. வளர்க்கும் முறை தான் வந்து அவங்களுடைய இடம், அந்த 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 சூழ்நிலைகளை பார்த்து அவங்க என்ன செஞ்சிடறாங்க, தடம் மாறி விடுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த குழந்தைகளுக்கு வந்து இரக்கம், பொறுமை, நேர்மை இதெல்லாம் குறித்து பெற்றோர்கள் வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பா இந்த குழந்தைங்க வளரும் பருவத்துல இருந்து குழந்தைகளுக்கு மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத மனுஷனா வந்து என்ன செய்யணுமா, வளர்க்க வேண்டும். இது பெற்றோர்களா இருக்கிற நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமையாக காணப்படுகிறது. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்களுடைய கடமை என்ன அப்படின்னா சுய மரியாதையை கற்றுக் கொடுங்கள். குழந்தைகள் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா புத்திசாலிகள் தான். அவங்களுக்கும் சுயமரியாதை அப்படிங்கிறது உண்டு. அவங்க உங்க வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். குழந்தைகளுடைய வார்த்தைகளை நீங்க வந்து என்ன செய்யணும்னா மதித்து கேட்க வேண்டாம். அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணணும். நிறைய பேர் வீட்டுல வந்து பிள்ளைங்களை வந்து பேசவே விடுறது கிடையாது. நான் பேசுறதா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா அப்படியே டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. குழந்தைகளை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, குறைத்து மதிப்பிட கூடாது. ஒருவேளை நம்ம எப்படி நம்மளுடைய குழந்தைகளை நடத்துறோம் அப்படிங்கிறத குறித்து நம்மளை காட்டிலும் குழந்தைங்க வந்து அதிகமா என்ன செஞ்சிருப்பாங்க, பெற்றோர்களை காட்டிலும் பிள்ளைங்க அதிகமாகவே புரிந்து வச்சிருப்பாங்க. அதனால
நீங்களும் அதாவது பெற்றோராக இருக்கிற நீங்களும் நானும் நம்மளை பார்த்து படித்த புத்திசாலிகள் தான் யாரு அப்படின்னா நம்முடைய குழந்தைகள். ஸோ அதனால இந்த குழந்தைகள்கிட்ட நம்ம பேசும்போது அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசுறது, அது மட்டும் இல்ல அவங்கள ஊமம் போல வச்சிருக்காம ஒரு சுயமரியாதையோடு இருக்க நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையை பாதுகாப்பாக வைத்திருங்கள். குழந்தைகள் வளரும் பருவத்துல இருந்து அவங்க யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுப்போம். ஆனா அவங்க பேசுற ஆட்கள் சரியானவங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது யாருடைய பொறுப்புல வருது அப்படின்னா பெற்றோர்ல இருக்கிற உங்களுடைய என்னுடைய பொறுப்புல தான் இருக்கு. அவங்க சரியான ஆள்கிட்ட பேசுறாங்களா, சரியான நபர் கூட நிக்கிறாங்களா, சரியான நபரோட கூட போயிட்டு வர்றாங்களா அப்படிங்கிற விஷயம் யார் கையில இருக்கு அப்படின்னா பெற்றோர்ல இருக்கிற நம்முடைய கையில தான் இருக்குது. அது மாதிரி மற்றவங்கள்ட்ட தேவையில்லாத அந்நியர்களுடன் பிள்ளைகள் பழகும் போது நம்ம எப்படி இருக்குன்னா உன்னிப்பா கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பா இந்த பொம்பளை பிள்ளைங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த குட் டச் பேட் டச் இந்த ரெண்டையும் கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்கூல்ல தான் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மளும் பெற்றோர்ல இருக்கிற நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளோடு கூட நேரத்தை செலவிடுங்கள். குழந்தையுடன் நேரத்தை செலவிடுங்கள். குழந்தையுடைய வளர்ப்புல அதிக நேரம் பெற்றோருக்கு என்னன்னா பங்கு இருக்குது. குழந்தை பிறந்த சில வருஷத்துல இருந்து சில வருஷங்கள் வரை பெற்றோர்கள் குழந்தையோடு கூட மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த பிள்ளைய கொஞ்சம் என்ன அந்த பிள்ளைய வச்சு நிறைய குட்டி பிள்ளைகள இருக்கும்போது அந்த அளவுக்கு பாசமா இருப்பாங்க. அதே போல இந்த குழந்தைங்க வளர வளர அவங்களுக்கு நேரம் கொடுக்கறத நம்ம என்ன செஞ்சிடறோம்னா விட்டுறோம். ஆனா அப்படி செய்யக்கூடாது. நேரம் செலவிடுவதை ஒரு நாளும் தவிர்க்கவே கூடாது. ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்களும் நானும் அந்த பிள்ளைகளோடு கூட நமக்கு கிடைத்திருக்கிற நம்மளுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பது அவங்களுக்கு எப்படின்னா தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். சார் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி எங்க அம்மா அப்பா என் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப பூஸ்டப்போடு கூட இருப்பாங்க. குடும்பத்தோடு கூட அட்லீஸ்ட் ஒருவேளை உணவாவது கூட நம்ம என்ன செய்யணும், பிள்ளைங்களோடு உட்காந்து சாப்பிடுறது. சில பேர் ஆபீஸ் நிமித்தமா வேலை நிமித்தமா வெளியில இல்ல லஞ்ச் பாக்ஸ்ல கொண்டு போய் அங்க போய் சாப்பிடுவாங்க. ஒரு இரவு பொழுது உணவாவது இல்லாட்டி காலை பொழுது உணவாவது நம்ம பிள்ளைகளோடு கூட என்ன செய்யணும்னா நேரம் செலவு பண்ணி சாப்பிடணும். அது மட்டும் இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை வெளியில போய் நம்ம என்ன செய்யலாம்னா பிள்ளைகளோடு கூட கடையில உட்கார்ந்து சாப்பிட்டு நேரத்தை என்ன செய்யலாம், செலவு பண்ணலாம். ஸோ இப்பேற்பட்ட இந்த காரியங்கள், இவ்வளவு தூரம் நம்ம சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்க பெற்றோர்களா இருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய அத்தியாவசியமான காரியம். வீட்டை நம்ம எப்படி வச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. நம்ம சுகாதாரமா நம்ம இருக்கோமா, பிள்ளைகளோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோமா, இல்ல அவங்களுக்கு நம்ம ஆதரவா இருக்கோமா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இதுவரைக்கும் என் பிள்ளைகளோடு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தயவு செய்து இனிமேல் நம்மளுடைய பிள்ளைங்க நமக்கு எதிர்காலம், பிள்ளைங்க நம்மளுடைய தூண்கள், அந்த பிள்ளைகள் தான் நம்மளுடைய முதுகெலும்பு. ஸோ பிள்ளைகளுக்காக நம்ம பெற்றோர்களா இருக்கிற நீங்களும் நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கண்டிப்பா பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். நன்றி.